கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 7 செவ்வாய்க்கிழமை ஜூலை 21 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் பாசறை கல்பவ்ருக்ஷா அறக்கட்டளைக்கு சேவா ரத்னா விருது. தமிழகம் முழுவதும் தேவை இப்படியொரு மாலை நேர பாடசாலை, டியூஷன் மையம். ஏழை எளிய சாதாரண குடும்பத்தை சார்ந்த அரசு பள்ளி மாணவர்களை தனி கவனம் செலுத்தி வளர்க்க பள்ளி ஆசிரியர்களால் மட்டுமல்ல, பெற்றோர்களாலேயே முடியாத இக்காலத்தில் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி அவர்களது படிப்பு மட்டுமல்ல, அவர்களது தனித்திறன், அவர்களது பண்புகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் கவனித்து தாயாலும் தந்தையாலும் ஆசிரியராலும் கொடுக்க முடியாத மாணவர்கள் மீதான அத்தகைய தனி கவனத்தை பணம் பெறாமல் சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வரும் இத்தகைய டியூஷன் மையங்களை நடத்தி வருபவர்களால் கொடுக்க முடிகின்றன. அதிலும் தமிழகத்தில் இணையற்ற ஒரு மாலை நேர பாடசாலையின் பொறுப்பாளர்தான் கல்பவ்ருக்ஷா ரகுநாதன் ஐயா. ஆம், கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் சென்னை பழைய மாம்பலம் நாகரத்தினம்மாள் காலனியில் தொடங்கிய இந்த கல்பவ்ருக்ஷா டியூஷன் மையத்திற்கு நல்லூர் வட்டம் கலாம் பாசறை விருது வழங்கி தமிழகத்திற்கு முன்னுதாரணமாக்கியது. திரு ரகுநாதன் அவர்கள் கேன் இந்தியா லிமிடெட்டின் டிஜிஎம்மாக இருந்து ஓய்வு பெற்றவர். இந்த டியூஷன் மையம் நடைபெற தனது வீடு முழுவதையும் அளித்துள்ளது மட்டுமின்றி அவ்வீட்டினை 100 மாணவர்கள் ஒரே நேரத்தில் படிக்க தேவையான வசதியையும் விரிவாக்கம் செய்துள்ளார். இங்கு 3 தளத்திலும் தரைதளம், மேல்தளம், இடைத்தளம், ஸ்மார்ட் டிவி, கணினிகள், தேவையான கழிப்பறை, நாற்காலிகள், மேல்தளத்தில் 100 நபர்கள் அமரக்கூடிய கூட்ட அரங்கம் அமைத்துள்ளார். இவை அனைத்துக்குமான செலவுகளுக்கு தாம் சேமித்து வைத்திருந்த பணம் அத்தனையும் பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தமது ஓய்வூதியத்தையும் முழுவதுமாக இதற்காக பயன்படுத்தி வருகிறார். இவர் எவரிடமும் இதற்காக நன்கொடை கேட்டதில்லை. ஆனால் தாமாகவே முன்வந்து பல தனி நபர்களும் நிறுவனங்களும் தேவையான உதவிகளை செய்து வருகின்றன. அப்படிப்பட்ட உதவிகள் இம்மையத்திற்கு போக மீதியை தமிழகத்தில் நடைபெற்று வரும் 35 கிராமத்தில் உள்ள டியூஷன் மையங்களுக்கு வழங்கி வருகிறார் திரு ரகுநாதன். அதே போன்று சென்னையில் உள்ள சில அரசு பள்ளிகளுக்கும் கூட ஸ்மார்ட் டிவி, கணினிகள் போன்றவைகளை வழங்கி வருகிறார். இத்தனைக்கும் இடையில் ரகுநாதன் அவர்கள் உடல் பாதிக்கப்பட்டிருந்த காலத்திலும் இப்பணி சிறிதும் பாதிக்காமல் தமது மன வலிமையினால் மீண்டு வந்துள்ளார். இத்தகைய இணையற்ற பணிக்கு அவரது மனைவி பத்மா அவர்கள் அதே நல்ல மனதுடன் துணையாக இருந்து வருவது அவரது பாக்கியம் மட்டுமல்ல, நாட்டினுக்கே உதாரணமாக சமூக தம்பதிகள் எனலாம் என்று கூறியதோடு கலா மந்திரின் சேவா ரத்னா விருதுக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காந்தி கிராம ஊழியரகத்தில் உலக சமாதான நூலகத்தினை தொடங்கி வைத்தார் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேல் ஐயா. 101 வயதிலும் சமூக பணியினை தமது உயிர் மூச்சாக எண்ணி செய்து வரும் தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வாழ்ந்து வரும் புனிதமான அந்த இடம் ஊழியரகம். காந்திய சிந்தனையுடன் அங்கு இன்னும் நிறைய பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த ஊழியரகத்தில் ஜூலை 19 ஞாயிறு அன்று அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேல் அவர்கள் உலக சமாதான நூலகத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வில் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் எழுதிய அரசமைப்பு சாசன முகப்புரை தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களால் வெளியிடப்பட்டது. இவ்விழாவினை தொடர்ந்து கலைத்தாய் அறக்கட்டளையினரின் பறை இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. என்று அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் வாசு தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். ஜூலை 19 அன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் முதலாவதாக பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் இல்லம், கலாம் ஜோதி மாணவர் நலன்குமார் அவரது இல்லம்,
அடுத்ததாக கலாம் ஜோதி மாணவி முன்னாள் மாணவர்கள் துறைக்கு மாநில பொறுப்பினை ஏற்றுள்ள யாழினி. திண்டுக்கல் மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியை மகாலட்சுமி. ஒட்டன் சத்திரத்தில் சாதனை மாணவர்கள் சமரேந்திரா மற்றும் ஆதித்யா. பழனியில் கார்த்திகேயன். சுற்றுச்சூழல் கள மாவட்ட பொறுப்பாளர் ஹபீப் ராஜா, பொறியாளர் வசந்த்குமார், ஆசிரியை காயத்ரி ஆகியோரை சந்தித்துவிட்டு இரவு திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி அவர்களின் இல்லத்தில் உணவு மற்றும் இரவு தங்கல். இப்பயணத்தில் யாழினி முன்னாள் மாணவர் மாநில துறைக்கும், நலன்குமார் மாவட்ட மாணிக்க மாணவர் துறைக்கும், பழனி பொறியாளர் வசந்தகுமார் எந்த பொறுப்பினையும் ஏற்க தயார். எத்தனையோ அமைப்புகள் மூலம் சமூக பணி செய்தும் மனதுக்கு நிறைவில்லை. ஆனால் நல்லோர் வட்டம் முழு நம்பிக்கையை தருவதாகவும் தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தின் மகத்துவத்தை மேலும் வலியுறுத்துவதாக அமைந்தது என்று திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். இப்பயணத்தில் அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ், விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் வாசு மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். உலக சமாதானம், உலக அமைதிக்கு சாமானிய மனிதனும் பங்களிக்க முடியும். காஞ்சிபுரத்தில் திரண்ட பொதுமக்கள். இன்று தனி மனிதர், குடும்பம், உலகம் எங்கும் அமைதியற்ற நிலையை பார்க்கிறோம். உலகில் இதற்கான தீர்வு கிடைக்காத நிலையில் காஞ்சிபுரம் நல்லோர் வட்டம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏஜேஎஸ் மஹாலில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஏற்பாடு செய்திருந்த பொது நிகழ்வில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, அரியலூர், வேலூர் மாவட்டங்களில் இருந்தும் 118 பேர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் பொதுச் செயலாளர் சுந்தர்ராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு, நாள்தோறும் உலகெங்கும் மக்கள் ஒரே நேரத்தில் 1 நிமிட அமைதி கடைபிடிப்பதை பேரியக்கமாக ஆக்கும்போது இதை சாத்தியமாக்கலாம். அதற்கு முதலாவதாக நமது நாட்டில் நாள்தோறும் 11:11 மணிக்கு ஆங்காங்கே கூட்டாகவோ தனிப்பட்ட முறையிலோ பள்ளிகளில், கல்லூரிகளில், பொது இடங்களில் இணைய வழியாகவும் கடைபிடித்து வருவது பரவி வருகிறது. நாள்தோறும் இந்த 1 நிமிட அமைதி பெரிய நம்பிக்கையை அளித்து வருவதாக திரு சுந்தர்ராமன் தமது உரையில் விளக்கமளித்தார். நல்லோர் வட்டம் செய்து வரும் ஒருங்கிணைப்பின் அவசியம் குறித்து நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், மாநில வழிகாட்டி அன்பு ஆகியோர் பேசினர். இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் ஏஜேஎஸ் மஹால் உரிமையாளர் அன்பழகன், மெட்ரோ எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் மனோகர் பட்டேல் மற்றும் மருத்துவர் குகனேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திரு குகனேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துரையில் சுந்தர்ராமன் அவர்கள் பேசிய கருத்துக்கள் அறிவியல் ரீதியாக முற்றிலும் உண்மை. 1 நிமிட அமைதி கடைபிடிப்பதை வாழ்வியல் முறையாக மாற்றிக்கொள்வதன் மூலம் நம் உடம்பில் ஏற்படும் நல்ல விதமான வேதியியல் மாற்றங்கள், ஹார்மோன்களில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி எடுத்துரைத்தார். புதிதாக கலந்து கொண்டவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டினையும் ஒருங்கிணைப்பினையும் வெகுவாக பாராட்டினர். அனைவருக்கும் மதிய உணவு அளிக்கும் பொறுப்பினை மெட்ரோ எலக்ட்ரிக்கல் மனோகர் பட்டேல் மற்றும் சூர்யா மெஸ் உரிமையாளர் கண்ணன் ஆகியோர் ஏற்றிருந்தனர். நிகழ்வில் வந்திருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி பை வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களுக்கு அரசியல் சாசன முகப்புரை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது என்று ஓர் உலக கள பொறுப்பாளர் கீதா தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரின் பொறுப்புணர்வு. சிவகங்கை மாவட்டம் உளுப்புக்குடி கிராமத்தை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் கிருத்திக். நல்லோர் வட்டத்தின் 100 துறைகளில் 9வது துறை சாதனை மாணவர்கள் துறை. இத்துறையின் மாநில பொறுப்பாளர் விஷ்ணு சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வருகிறார். இவரது சாதனை மாணவர் குழுவின் இணைய வழி சந்திப்பு தினசரி காலை 5:30 முதல் 6 மணி வரை நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 25 மாணவர்கள் பங்கு பெற்று வருகிறார்கள். அவர்கள் கிருத்திக் என்ற இந்த மாணவர் கடும் காய்ச்சல் உள்ள நிலையிலும் அதிகாலை அந்த நேரத்தில் அவர்களது வாட்ஸ்அப் குழுவில் செய்த குரல் பதிவு. அண்ணே, எனக்கு காய்ச்சல்னால மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. இப்படி மாணவர்களை சிறப்பான முறையில் வழிநடத்தி வரும் செல்வன் விஷ்ணுவிற்கு மாணவர் கள மாநில பொறுப்பாளர் மேனகா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நரிக்குறவை இன மக்களுக்கு மாதாந்திர கூடுதல் தொடங்கியது. நல்லூர் வட்டம் கிராம களம் 39வது துறையின் மலைவாழ் மக்கள் துறையின் கூடுதல்
மாதாந்திர கூடுதலாக ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டுமேடு நரிக்குறவர் காலனியில் நடைபெற்றது. இதில் நல்லூர் வட்டம் மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி மற்றும் அவரது மகன் சத்யபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்பகுதி மக்களின் தலைவர் ராஜு இக்கூடுதலினை வழிநடத்தினார். பல ஆண்டுகள் ராஜு அவர்களின் தொடர் முயற்சியினை தொடர்ந்து அரசாங்கம் அவர்களில் 74 குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தர முன்வந்தது. தற்போது அக்கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அத்துடன் அம்மக்கள் கூட்டாக தொழில் செய்ய ரூபாய் 25 லட்சம் கடன் வழங்கவும் அரசு முன்வந்துள்ளதாக ராஜு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.